வணக்கம் கிப்டி. திருச்சி மாவட்டம் லால்குடி தொகுதிக்கு உட்பட்ட 6 இடத்தில் நெல் ஈரப்பதம் தொடர்பாக மத்திய உணவுத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக நெல் கொள்முதல் நிலையங்கள் மற்றும் விவசாயிகள் பயிரிட்ட நெல் பயிர்களில் அதிக அளவு மழை நீர் சேர்ந்து ஈரப்பதம் அதிகரித்துள்ளது. பல்வேறு இடங்களில் வயல் பகுதி பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே பருவமழை தீவிரமடைந்ததை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழக அரசு மேற்கொண்டுள்ளது. அறுவடை செய்யப்பட்ட நெல்கள் கடந்த செப்டம்பர் மாதம் முதல் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பருவமழையால் நெல் ஈரப்பதம் அதிகரித்துள்ளதால் நெல்லின் ஈரப்பதத்தை 17% 22% உயர்த்த வேண்டும் என கோரிக்கை விவசாயிகள் வைத்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு நுகர்பொருள் வாணிப கழகம் சார்பாக மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்தது. அதனை அடுத்து நெல் ஈரப்பதம் தொடர்பாக மத்திய அரசின் சார்பில் ஆய்வு செய்ய குழு தமிழ்நாட்டிற்கு அனுப்பப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி 3 குழுவினர் தமிழ்நாட்டிற்கு நேற்று முன்தினம் வந்தனர். அதில் ஒரு குழுவினர் செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மற்ற 2 குழுக்கள் திருச்சி, தஞ்சை, புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் ஆய்வு செய்ய திட்டம் இருந்தது. ஒவ்வொரு குழுவிலும் உணவுத்துறை அதிகாரி மற்றும் 2 தொழில்நுட்ப வல்லுநர்கள் 3 பேர் அமைக்கப்பட்டிருந்தனர். மத்திய உணவுத்துறை துணை இயக்குனர் RK ஷாகி தலைமையில் தொழில்நுட்ப வல்லுநர்களான ராகுல் சர்மா மற்றும் தனுஜ் சர்மா ஆகியோர் இன்று திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று காலை திருச்சி மாவட்டம் லால்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாலாடி, வேலாயுதபுரம், நகர், பூவாலூர், கோமாக்குடி, கொப்பாவள்ளி உள்ளிட்ட 6 இடங்களில் மத்திய உணவுத்துறை அலுவலர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர். இவர்களுடன் திருச்சி மாவட்ட நிர்வாக அதிகாரிகள், லால்குடி வட்டாட்சியர் மற்றும் லால்குடி வருவாய் கோட்டாட்சியர் ஆகியோர் இருந்தனர். கிப்டி.